பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர்கள் மீது சமீப காலமாக நடைபெறும் தாக்குதல்களை வன்மையாக கண்டித்து காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ இன்று ஜூலை 29 வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெட்ரோல் பங்குகளை குறிவைத்து குற்றவாளிகள் தாக்குதல் நடத்துவதில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கான முக்கிய காரணம் குற்ற செயல்களை பதிவு செய்யும் சிசிடிவி காட்சிகள் மற்றும் ஊழியர்கள் வழங்கும் தகவல்களால் குற்றவாளிகள் அடையாளம் காணப்படுவது என வானதி ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். இந்த சூழலில் பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் மீது மிரட்டல் மற்றும் தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதை தமிழக அரசு கவனிக்க வேண்டும். பெட்ரோல் பங்குகளில் பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள தளர்வுகள் சமூக அமைதியை பாதிக்கும் நிலையில் உள்ளதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் பெட்ரோல் பங்குகள் இரவு நேரங்களில் இயங்காமல் மூடப்படுவதற்கான சூழ்நிலை உருவாகி வருவதை அவர் கவலையுடன் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பிற்கும் சேவைக்குமான தொடர்ச்சிக்கும் அரசு நடவடிக்கை எடுத்து காவல்துறை பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.